இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் டொமேட்டோ சாஸ் கிரேவி. அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னா சிக்கன், தக்காளி, சிக்கனோட குவான்டிட்டி பொறுத்து வெங்காயம் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு தேவைக்கு, டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம். அடுப்பில் தவா வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆன பிறகு நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரியணும். சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டுடலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு கருக விடாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நல்லா இஞ்சியும் தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். கொஞ்சம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இஞ்சி, வெங்காயம், தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு இப்போ நல்லா மூடி போட்டு நம்ம கொஞ்சம் வேக வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நல்லா கலரி விட்டு நல்லா மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அடுத்து நம்ம சண்டே ஸ்பெஷலில் மட்டன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னா மட்டன், இப்போ நம்ம மண் சட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறோம். நம்ம எண்ணெய் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். சூடான நெய்யும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் பெரும் சீரகம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனனையும் பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். மட்டன் குவான்டிட்டியை பொறுத்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 4 வெங்காயம் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருக விட வேண்டாம். நல்லா ஃப்ரை ஆனனையும் தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். மட்டன் ஏற்கனவே வேக வச்சு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இது தேங்காய் பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்ன போட்டோம்னா தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா. முந்திரி பருப்பையும் கசகசாவையும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு. இப்போ தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா 3ஐயும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ மட்டன் வேகிறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா குழம்பு வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.